ஆதி சபையில நடந்த ஆதி சபைனா ஆரம்பத்துல சபைகள் ஆரம்பிக்கும் போது நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன செய்யணும்? சபைகளிலே நடக்கும். ஆமென் ஆமென். ஆதியில நடந்த அந்த அற்புதங்கள் ஆரம்பத்துல சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு, சபைனா நம்ம சபையில் முதலாக சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது நடந்த அற்புதங்களோ அடையாளங்களோ என்ன செய்யணும்? நமக்கு நடக்கும். ஆதி சபையில நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும்னா ஆதி சபையில நடந்ததை போல நம்ம நடக்கணும். சும்மா அற்புதங்கள் மட்டும் என்ன செஞ்சிடாதுன்னா ஒரு நாளும் நடந்துடாது. வெறும் அற்புதம் மட்டும் நடக்கணும், ஒரு ஆச்சரியம் மட்டும் என்ன செய்ய நடக்கணும், ஆதி சபை அற்புதம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் அடுத்த கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பா? ஆதி சபையில நடந்ததை போல நடந்துக்கும், அற்புதம் தானா நடக்கும். ஆதி சபையில என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும் என்ன செய்ய, நீ வேற ஒன்றும் புதுசா செய்ய வேண்டாம். அவங்களுக்கு நடந்த மாதிரி உனக்கு நடக்கணும்னா அவங்க மாதிரி நீ நடந்துக்கும். அவங்க மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லுவார். என்ன ஆண்டவரே அவங்களுக்கு மட்டுமே நடந்துச்சு இல்லை, எங்களுக்கும் அப்படி நடத்துங்க. உடனே சொல்லுவார், அவங்கள மாதிரி நீயும் நடந்துக்கும். அவங்கள மாதிரி அப்படி சாதாரணமா பேச, அவங்கள மாதிரி நீ என்ன பண்ணு, நீ நடந்துக்கோ. அவங்களுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செய்யறேன். ஆமென். ஆனா நான் அவங்க நடந்த மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நடக்க மாட்டேன். ஆனா அவங்களுக்கு செஞ்ச மாதிரி மட்டும் செய்யணும், இது ரொம்ப அநியாயம். அதை ஒரு நாள் ஆண்டவர் செய்ய மாட்டான். அது அநியாயமாக இருந்தாலும் நீதியாக கத்தனை செய்ய மாட்டாரு, ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். அப்போ ஆதி சபையில செஞ்சதை போல எனக்கு செய்யுங்கன்னா அடுத்த ஒரே கேள்வி சொல்லுவாரு, ஆதி சபையில எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை போல என்ன செய், நீயும் நடந்துக்கோ. நானும் உனக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செய்யணும். அவங்களுக்கு அதான் இன்னைக்கு சொல்றது, அவங்களுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செய்யணும். அவங்களுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு என்ன செய்யறேன், உனக்கு செய்யறேன். அப்ப அவங்கள மாதிரி நீ என்ன பண்ணு, நீ நடந்துக்க. அவ்வளவுதான். அவங்கள மாதிரி நீ நடந்துக்கோ. அப்ப நான் உனக்கு என்ன செய்வேன், அவங்களுக்கு செஞ்சதை போலவே உனக்கு நான் செய்வேன். அப்ப அவங்க எப்படிதான் நடந்துகிட்டாங்க, அவங்க எப்படிதான் நம்ம பெரிய மலையெல்லாம் வெட்டி சாய்க்கல, முடியாததை ஒன்னெல்லாம் ஒன்றும் செய்யல, முடியாதது ஒன்று எல்லாம் ஒன்று செய்யல. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை பொறுமையா வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை அடி பொறுமையா வாசிங்க. ஒரு சில வார்த்தையை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிப்போம். சிதறி போனவர் ஆதி சபையில ஒரு பெரிய உபத்திரவம் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனை வரும்போது சபைகள் மக்கள் என்ன செஞ்சாங்க, சிதறி போனார்கள். சபையில சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை, சுவிசேஷனா நற்செய்தி, நல்ல செய்தியை என்ன செய்யறாங்க, மற்ற ஜனங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அப்ப எல்லாரும் என்ன செய்யணும், ஆண்டவரை இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். மற்றவர்களுக்கு ஆண்டவரை இயேசுவை பற்றி சொல்வதுதான் நற்செய்தி. மற்றவர்களுக்கு, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறது தான் நற்செய்தி. அப்ப அந்த நல்ல செய்தியை சுவிசேஷ வசனத்தை அவங்களுக்கு பிரசங்கிக்கிறாங்க. அப்படி பிரசங்கிக்கும் போது நடக்கிற சம்பவம் என்ன வாசிக்கலாம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. என்ன செஞ்சிருச்சான்? யார் மேலேயும் கையை வைக்கல பிலிப்பு. யார் மேலேயும் முதல் முறையா அந்த ஊர் பேரை கூட சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம்னு சொல்றாங்க. சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம். இப்போ நம்ம புதுப்பாளையம் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க 7 கிராமம் சேர்ந்தது தான் புதுப்பாளையம் இல்லையா? 7
கிராமங்கள். அப்போ புதுப்படைனா ஒரே ஊர் கிடையாது, ஒவ்வொரு பகுதியா இருக்கு, அப்படித்தானே? ஒவ்வொரு பகுதியா இருக்கு. அதை போல அந்த 7 கிராமத்துல ஒரு பகுதியில போய் தான் பிலிப்பு என்ன செய்யறாரு, அந்த பகுதி மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்து, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றாரு. என்ன செய்யறாரு? இதுவரைக்கும் அவங்க என்ன கேட்கல, இதுவரைக்கும் ஆண்டவரை இயேசுவை பற்றி என்ன செய்யவே இல்லை, கேள்விப்படவே இல்லை. புதுசா ஒரு செய்தியை ஒரு மக்களுக்கு சொல்லும் போது அவனுக்கு என்ன செய்யாதுன்னா, ஒன்னும் சரியா என்ன பண்ணாது, அவனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? நீங்க கணக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடாது இல்லையா? திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாதான் மேக்ஸ் என்ன செய்யும், நமக்கு புரியும், அப்படிதானே? கணக்கு எப்போ நமக்கு புரியும், அதை திரும்ப என்ன செஞ்சுட்டே இருக்கணும், போட்டு பார்த்துட்டே இருக்கணும், போட்டு அப்போ மற்றதை போல என்ன செய்ய முடியாதுன்னா அப்படி படிச்சுட்டு போயிட முடியாது. அதை போல புதுசாக ஒரு முதல் முறையா ஆண்டவரை பற்றி ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களை என்ன செய்யவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, நீங்க முதல் முறை சபைக்கு வரும்போது ஆண்டவரை பற்றி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். புரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை பற்றி முதல் முறை நீங்க எப்ப வந்தீங்க, பட்டணத்து சபைக்கு வந்தீங்க இல்லையா? சபைக்கு வந்தீங்க. அப்படி சபைக்கு சொல்லும் போது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இது சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 188வது பக்கத்துல 17வது வசனம் 19வது வசனத்திலிருந்து கொஞ்சம் 18ஆம் வசனத்துல கொஞ்சம் பாருங்க, பார்க்கலாம். 18லிருந்து அப்பொழுது எபிக்கூரரோ வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன சொல்லுகிறான் என்று என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் அப்போ என்ன பேசுறார் பவுல்? இயேசுவை குறித்து பேசுறாரு, இயேசுவின் மரணத்தை குறித்து பேசுறாரு, இயேசு உயிர்த்தெழுந்ததை பத்தி பேசுறாரு. ஆமென். எதை பத்தி பேசுறாரு? திரும்ப அந்த ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க. இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும். அப்படின்னா இயேசு என்ன செஞ்சார், இந்த பூமிக்கு வந்தாரு, முழு ஒட்டுமொத்த உலக மக்களுடைய பாவங்களை சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி மரிச்சாரு. அப்படி மரித்த இயேசு இன்னைக்கு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இன்னைக்கு பிதாவின் வலது பரிசில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு சொல்றார். அந்த ஜனங்களுக்கு இதை கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க? இப்ப முன்னாடி 19ஆம் வசனம், அவர்கள் இல்ல, அது முடிக்கிற வசனம், அது முடிக்கிற வசனம். பண்ணினார். அப்பொழுது எபிக்கூரரோ ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். பேசுறது யாரு? வாக்குவாதம் பண்றது யாரு? படிக்காதவன் இல்ல, தெரியாதவன் இல்ல, ஞானிகள் அப்படின்றாங்க. யார் அவங்க? இன்னைக்கு நம்ம மாநில சொன்னா ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நம்ம மாநில சொன்னா ஆராய்ச்சியாளர்கள் எதை பத்தி பேசுறாரு? இயேசுவை பற்றி பேசுறாரு, அப்படி உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறாரு. இதை கேட்கறவங்க என்ன செய்ய முடியல. அடுத்து அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வாக்குவாதம் பண்ணினாரு. சிலர் சொன்னாங்க இந்த வாயாடி என்ன சொல்றான்னு தெரியல, என்னதான் சொல்றான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவன் அந்நிய தேவனையோ அந்நிய தேவனை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்ன? அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியா. ஆக மொத்தம் என்ன செய்யல, ஞானிகளுக்கும் ஒன்னும் புரியல.
மற்றவங்களுக்கும் ஒன்றும் புரியல, ஜனங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஏன் அப்படின்னா முதல் முறையா அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பற்றி கேட்கறாங்க, ஆண்டவரை பற்றி பேசுறத கேட்கறாங்க. ஆனா சமாரியா பட்டணம் அதே போலதான் நடக்குது. யாரு இங்க அது ஒரு பெரிய ஊழியக்காரர், யாரு பவுல், யாரு ஒரு பெரிய தேவ மனிதர் பேசுறாரு. ஆனா சமாரியா பட்டணத்துல யார் பேசுறாருன்னா சாதாரண கேட்டரிங் சர்வீஸ் நடத்துற ஒரு பந்தி விசாரணைக்காரன் பேசுறாரு. சமாரியாவில் யார் பேசுறது, பெரிய ஊழியக்காரர் பேசுறார். பிலிப்பு யாருன்னா பந்தி விசாரணைக்காரன். பந்தி விசாரணைக்காரன்னா இன்னைக்கு வரல நம்ம ஊர்ல சாப்பாடு பரிமாறாங்க இல்லையா, இந்த கல்யாண மண்டபம், கல்யாணங்கள், எதனா விசேஷ நிகழ்ச்சினா ஒரு குரூப் என்ன செய்வாங்க, அவங்களே வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பாடு பரிமாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை செய்யறது தான் யாருன்னா இந்த பிலிப்பு. சரியா, இவரு பெரிய ஒன்று ஊழியக்காரர்ல ஒரு சாதாரணமா ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விசுவாசினே வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரணமா ஒரு விசுவாசி ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கும் ஒரு ஊழியக்காரர் ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள். எல்லாரும் ஒரே மாதிரி பேசலாம். அதே போல ஆரம்ப கட்ட ஊழியக்காரர்கள் ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கும் ஒரு வளர்ந்த ஊழியர்கள் ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப பிலிப்பு பேசுறது ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல புது ஜனங்களுக்கு மத்தியில பேசுறாங்க. ஏன்னா பவுல் பேசுறது நல்ல ஞானிகளுக்கு மத்தியில பேசுறவரும் பெரிய ஆளு, கேட்கிறவங்களும் பெரிய ஆளு. பேசுறவங்களும் அவளும் பெரிய ஆளு, கேட்கிறவங்களும் பெரிய ஆளுங்க. ஆனா அவர் பேசுறது அவங்க என்ன செய்யல, ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கல. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்த வருஷம் என்ன சொல்றாங்க பாருங்க. அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிறது புதிதான உபதேசமா இருக்கிறது, நீங்க சொல்றது ஒண்ணு புதுசா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, நீ புரியல, நீ சொல்றது ஒண்ணு எனக்கு தெரியல, கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. நூதனமான காரியங்களை அப்படின்னா இதுவரைக்கும் என்ன கேட்கல, இது மாதிரி ஒரு விஷயத்த நாங்க ஒண்ணும் கேட்கவே. நீ சொல்றது என்னவா இருக்கு, புதுசா இருக்கு, நீ சொல்றது புதுசா இருக்கு, நீ சொல்றது ஒண்ணுமே என்ன செய்யல, எனக்கு ஒண்ணு புரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிறவங்க யாரு, ஞானிகள். நல்ல படிச்சு நல்ல அறிவுல தேறி நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறாரு பவுல். ஆனா அவங்க சொல்றாங்க, நீ சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு என்ன செய்யல, புரியலன்றாங்க. ஆனா சமாரியாவில் அதே பவுல் அதே பிலிப்பு பேசுறாரு. சமாரியா பட்டணத்துல அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அங்க என்ன பேசுறாரு, ஒரு கிராமத்துல போய் பேசுறாரு. ஒரு கிராமத்துல போய் பேசுறார். சமாரியா பட்டணத்தில் உள்ள ஒரு பகுதியில் என்ன செய்யறார், அந்த சமாரியா பட்டணத்தில் 5ஆம் வசனம், இப்போ 5ஆம் வசனம், அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு, அப்ப அவங்க ஞானின்னு சொல்லல, அறிவாளின்னு சொல்லல, பெரிய பெரிய புத்திசாலின்னு சொல்லல, பொதுவா காமனான பொதுவான ஒரு ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, அங்க பிரசங்கம் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா மந்திரத்தினால நிறைய மந்திரங்களை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க. மந்திரங்களை பத்தி கீழே வந்தீங்கன்னா 10வது வசனத்தை பாருங்க, பார்க்கலாம். 10வது வசனம், தேவனுடைய கிரியை தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோ பெரியோ யாவரும், யாருக்கு, சீமோன் என்ற மந்திரவாதி. அப்ப நம்மளை எதை பார்க்கிறவங்க, ஏற்கனவே அற்புதங்களை பார்த்தவங்க, ஆனா அற்புதம் நடக்கல. ஜனங்க அற்புதம் போல பார்த்தாங்களே தவிர, ஆனா ஜனங்களுக்கு என்ன செய்யல, ஒரு அற்புதமும் நடக்கல. ஜனங்க பார்த்தாங்க, ஐயோ ரொம்ப பிரமிக்கிறானு, ரொம்ப இதை பண்றானு. இப்ப நம்ம ஊர்ல பார்த்தாங்க, கம்பி கட்டிட்டு கம்பி மேல டம்மர்ஸ் நடப்பாங்க இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன செய்வாங்க, கம்பி அந்த ஒரு கட்டிட்டு ட்ரம்மர்ஸ் கம்பி மேல நடப்பாங்க இல்லையா. நம்மள எப்படி பார்ப்போம், ஆச்சரியமா பார்ப்போம் இல்லையா. அப்படி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஆனா ஆச்சரியம் அவன் பாஞ்சான தவிர இவங்களுக்கு ஒண்ணு என்ன செய்யல, இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. அப்படியே மந்திரத்தினால அதிகமா பாதிக்கப்பட்டவங்க, மந்திரத்தினால அநேக பிரமிப்பான காரியங்களை பார்த்தவங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க தான் இப்ப பிலிப்பு என்ன செய்யறாங்க. இப்ப 5ஆம் வசனம், அப்பொழுது சமாரியாவில் உள்ள
ஒரு பட்டணத்துக்கு போய் பிடிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. இங்கதான் என்ன இருக்குது? இங்கதான் ப்ராப்ளமே இருக்கு. இங்கதான் பிரச்சனை இருக்கு. இங்கதான் என்ன இருக்குன்னா பிரச்சனையே இருக்கு. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பிலிப்பு சொன்னதை ஒருமனப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா கவனிச்சாங்க. ஒருமனப்பட்டு என்ன செய்யறாங்க? கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. கேட்கறது நம்ம பேசுறத நமக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா இடத்துக்கும் கேட்குது. ஆனா கவனிக்கிறது அப்படின்னா கற்றுக்கொள்ளுவது. பேசுறது அப்படின்னா சாதாரணமாக நான் பேசுறத கேட்கறது வேற, ஆனா ரெண்டாவது என்ன? கவனிக்கிறது வேற. சிறந்த பாத டீச்சர் என்ன சொல்லுவாங்க? இங்க கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? இங்க கவனின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் கவனிக்க சொல்றாங்க? அவங்க காதுல கேட்குது, ஆனா என்ன செய்யல? அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு என்ன செய்யறது? கற்றுக்கொள்ளல. அப்ப அங்க அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எப்போ அற்புதம் ஆதி சபையில செஞ்சது என்ன? ஆதி சபையில என்ன செஞ்ச அதை மட்டும் நீ பண்ணு. வேற ஒண்ணும் புதுசா பண்ணாத. வேற ஒண்ணும் புதுசா பண்ணாத. ஆதி சபையில என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும் செய்ய. என்ன சொன்னாங்க ஆதி சபையில? நாங்களுக்கு சொல்றத கவனிச்சு கேட்டாங்க. அவங்களுக்கு சொல்றது என்ன செஞ்சாங்களா? கவனித்து கேட்டாங்க. ஒருமனப்பட்டு கவனித்தார். அதான் முக்கியமான வார்த்தை. எது? பிலிப்புவால் சொல்லப்பட்டவைகளை புதுசா கேட்கிறாங்க. இதுவரைக்கும் பிரசங்கத்தை கேட்கல, இயேசுவை பற்றி கேட்கல, இயேசுவை பற்றி தெரியாது, ஆண்டவரை பற்றி ஒண்ணும் புரியாது, ஒண்ணுமே தெரியாது. முதல் முறையா கேட்கிறாங்க. முதல் முறையா வாரம் பிரசங்கம் கேட்கல. அவங்க வாரம் பிரசங்கம் கேட்கல, மாசம் பிரசங்கம் கேட்கல, தினந்தோறும் பிரசங்கம் கேட்கல. இந்த பைபிளை அவங்க வாசிக்கல, இந்த பைபிளை யாரும் விளக்கி சொல்லல. பைபிளை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, பைபிள் வசனங்கள் அவங்களுக்கு தெரியாது. பைபிள் வசனமே தெரியாது இருக்கிற இடத்துல நம்ம எப்படி பேச முடியாதுன்னா, ஒரு ஆழமான விஷயத்தை என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. பைபிள் விஷயங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட என்ன செய்ய முடியும்? வசனத்தை சொல்லலாம், மத்திய இருக்கலாம், மார்க்கெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியா பண்ணலாம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்றேன், இப்ப நான் அங்க சொல்ற மாதிரி எங்களால சொல்ல முடியாது. எங்க மெயின் சபையில் நான் சொல்ற மாதிரி எங்க என்ன செய்ய முடியாது, என்ன சொல்ல முடியாது. நாங்க சம்பவப்பட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா எங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அதை எடுத்து உங்களுக்கு வாசிக்க வச்சு கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வசனம் போதிச்ச அதிகம், உங்களுக்கு போதிச்ச விதம் கம்மி. இப்ப நான் அங்க போதிக்கிறது விதம் வேற, இங்க போதிக்கிற விதமே வேறதான். சரியா? அங்க சொல்ற மாதிரி என்ன செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னா அவங்களுக்கு அதிகமான நாட்டில் என்ன பண்ணி இருக்கிறேன்? வசனத்தை சொல்லி இருக்கிறேன். அதனால அவனுக்கு ஈஸியா என்ன செய்ய முடியும்? அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஆனா இங்க வசனத்தை சொன்ன நாட்கள் குறைவு. வசனத்தை புரியுதுங்களா? உங்களுக்கு வசனத்தை சொன்ன நாட்கள் குறைவு. அதனால உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இப்ப கொஞ்ச நாள் போயிடுச்சு, எனக்கு எப்படி பேச முடியும்? சரளமா எடுத்து பேச முடியும். அப்படி இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணி இருக்க முடியும்? போயிட்டே இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் ஆண்டவரை பத்தி கேட்டவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனா ஆண்டவரை பற்றியே தெரியாத ஒரு மக்களுக்கு ஆண்டவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு விளக்கி பேசுறது சற்று கடினம் இல்லையா? ஆனா பிலிப்பு என்ன செய்யறாரு? இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கம் பண்றாரு. இயேசுவை குறித்து நான் ஏற்கனவே சொன்னா 17ஆம் அதிகாரத்துல ஞானிங்க கேட்டாங்க. ஆனா என்ன செய்யல? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே நீ செய்யறது உனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, எங்களுக்கு புரியலையே என்றான். ஆனா ஒண்ணுமே அறியாத ஒரு மக்களுக்கு இப்ப பிலிப்பு பிரசங்கம் பண்றாரு. சாதாரண மனுஷன் பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கம் பண்றத அவங்க என்ன செஞ்சாங்களா? ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இந்த கவனித்தாங்கன்ற வார்த்தையை நீங்க அப்போஸ்தலர் 17 பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியும்? பிரசங்கம் பண்றத கேட்டாங்க, அவங்க கவனிக்கல. பவுல் பிரசங்கம் பண்ணத என்ன செஞ்சாங்க? அவங்க கேட்டாங்க, அவங்க என்ன செய்யல? அவங்க கவனிக்கல. பவுல் பிரசங்கம் பண்றத கேட்டாங்க, அவங்க என்ன செய்யல? கவனிக்கல. பவுல் பிரசங்கம் பண்ணாரு, ஆனா என்ன செஞ்சாங்க? காதும் நல்லா கேட்டாங்க, ஆனா என்ன சொல்றாரு என்ன செய்யல? யாரும் கவனிக்கல. அப்படின்னா நம்ம எப்ப ஏனுக்கு அற்புதங்கள் நடக்கல, ஏனுக்கு அதிசயங்கள் நடக்கலன்னா சொல்றத முதல்ல கவனி. சொல்றத நீ கவனிச்சாலே டோட்டல் ப்ராப்ளம் சால்வ்.
சொல்றத முழுமையா என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனிக்கணும். அர்த்தம் கற்றுக்கொள்ளணும். அதான் கவனிக்கிறது. என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளணும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. நீங்க கை வச்சுக்கணும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை நான் ஏற்கனவே உங்களுக்கு போன முறை சொல்லிட்டு போனேன். காதை பிடிச்சிட்டு உட்கார வச்சு நான் சொல்றதை என்ன பண்ணு? கவனி. காதை பிடிச்சு முறுக்கிறான். காதை பிடிச்சு நான் என்ன சொல்லிருக்கேன், நீ என்ன பண்ணி நிக்கிற அப்படின்னு சொல்லி என் செவிகள் என்ன செய்யறாரு? கவனிக்க செய்கிறா. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒரு செய்தியில ஒரு சம்பவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஏனிக்கு ஆதி சபையில இருந்த அற்புதம் நமக்கு நடக்க மாட்டிருக்குன்னா, ஆதி சபையில என்ன செஞ்சாங்க? தனக்கு சொல்றத அப்படியே கற்றுக்கொண்டு அப்படியே அதை நடைமுறைப்படுத்தினாங்க. என்ன செஞ்சாங்க? கற்றுக்கொண்டாங்க. கற்றுக்கொண்ட என்ன செய்யறாங்க? அப்படியே நடைமுறைப்படுத்தினாங்க. அதுதான் அவங்க செஞ்சது. அப்ப ஆதி சபையில அற்புதம் மட்டும் எனக்கு நடக்கணும், அவனுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடத்துங்க, அவனுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்யுங்க, அவனுக்கு பண்ண மாதிரி எனக்கு பண்ணுங்க. அவர் உடனே சொல்றாரு, அவங்கள மாதிரி நீ இருந்தா அவனுக்கு அவங்கள மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? நான் சொன்னா கவனமா கேட்பாங்க. நான் சொன்னா அத இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டுட்டு போக மாட்டாங்க இல்லையா? இந்த யானை மலை போன சுண்ணாம்பு கேட்கிற மாதிரி உட்கார்ந்து நிற்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? என்ன சொல்றனோ அதை என்ன செய்வாங்க? அது ஒருமனப்பட்டு கவனிச்சாங்க. அங்க இருந்தவங்களுக்குள்ள ஒரு மாறுபட்ட கருத்து உட்காந்து இத்தனை பேர் கேட்கறீங்க இல்லையா? இப்ப நான் சொல்றதுல எவ்வளவு பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நான் சொல்றத ஆமா அப்படியே ஆமோதிக்கிறவங்க எவ்வளவு பேரு? அவங்க இதை சொல்லி நிற்கிறாங்க. அப்ப இவ்வளவு தூரம் சொன்னாலும் சொல்லி நிற்கிறாங்க அப்படின்னு கண்டுக்காத என்னத்தையும் யோசி நிற்கிறவங்க ஒரு கூட்டம் இல்லையா? ஆனா அங்க எப்படி இருந்தாங்களா? என்ன சொல்றாங்கன்னு அங்க கூடி வந்த அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு கவனிச்சாங்க. கூடி வந்த அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஒருமனப்பட்டு. இப்ப நான் என்ன சொன்னேன்னு எத்தனை கூட்டு கேட்ட எத்தனை பேரு இதை சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்ப எழுப்பி நான் உங்களுக்கு என்னதான் சொன்னேன் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எத்தனை பேரு இத சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு என்ன தெரியாது. அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது, வேற வழி இல்லை இல்லையா? அப்படி கேட்டாதான், அப்படி கேட்டா எத்தனை பேர் வருவீங்க, எத்தனை பேர் வராத போவீங்கன்னு எனக்கு கேட்டேன். எத்தனை பேர் நாங்க இதெல்லாம் ஸ்கூலுக்கே போனோம். இதனால இந்த கேள்வி கேட்கிற வேலையை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால நாங்க எங்கேயுமே போனோம். நாங்க ஸ்கூலுக்கே போகாத வந்துட்டோம். நீ இங்க கேள்வி கேட்டா நாங்க சட்டா பாய் பாய்ட்டு போயிட்டு நான் என்ன செய்ய அப்படி இருக்கிறோம். அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒருமனப்பட்டு கவனித்தார்கள், கற்றுக்கொண்டாங்களாம். ஓ இந்த விஷயம் இப்படிதானா, ஓகே அப்படின்னு கற்றுக்கொண்டானா. அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்கும்? பிலிப்புவால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகளும் ஒண்ணு கையை வச்சு ஜெபிக்கல. பிரசங்கம் பண்ணவே என்ன செய்யுதோம் அப்படின்னா அது கட்சின்னு வெளியே போயிட்டே இருக்கு. எது பேய்கள் என்ன பண்ணிட்டே இருக்குது? என்ன ஆள விட்டா போதும், என்ன ஆள விட்டா போதும், நான் இனிமே வரமாட்டேன், நான் இனிமே வரமாட்டேன், நான் போயிடுறேன் அப்படி என்ன பண்ணிட்டே இருக்குதான்? மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு என்ன பண்ணிடுச்சான்? அன்னைக்கு போனதான் திரும்ப ஒரு நாளும் வரல. அப்ப ஏன் நம்மளுக்கு போய் வந்துட்டே இருக்குது? இன்னைக்கு ஏன் போய் வந்துட்டே இருக்குது? விருதாளி மாதிரி ஆயிடுச்சு.
இன்னைக்கு பிசாசு அந்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு டெய்லி கஸ்டமர் மாதிரி ஆகிப்போச்சு, விருந்தாளி மாதிரி ஆகிப்போச்சு. என்ன செய்யுது, இங்க வந்து கொஞ்சம் ஆய் ஊயினா அப்படி போகுது, திரும்ப என்ன செஞ்சிருது, அப்படி திரும்ப உள்ள வந்துருது இல்லையா? இங்கிருந்து போன இங்க இருந்தா வெளியே போகுது, நீங்க வெளியே போன அப்படி உள்ள வந்துருது இல்லையா? முதல்ல பேய் ஓட்டமா சொல்லுவாங்க. என்னன்னாக்க பேய் ஓட்டுறவங்களுக்கு நீங்க பேய் ஓட்ட போறான்னு சொல்லக்கூடாதான். முதல்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆளு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேய் ஓட்ட எங்கன்னா கூட்டு போறாங்கன்னா அந்த பேய் ஓட்டுற ஆளுக்கு சொல்ல மாட்டாங்க என்னன்னு அப்படின்னா, நீ இவனை எங்க கூட்டு போறன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது போற வழியிலே ஒதுக்கிக்குமா, போற வழியிலே ஒதுக்கிக்குமா, அது உள்ளதுன்னு தண்ணி கட்டுறது அதுக்கு பிறகு தான் தெரியும் இல்லையா? அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அது இன்னும் அதோட கொஞ்சம் அட்வான்ஸா நைட்ல தூங்கும்போது தலையை முடி போட்டுருவாங்க, தலையை முடிய என்ன செஞ்சிருவாங்க, முடி போட்டுருவாங்க. ஏன்னாக்க அந்த முடியல என்ன பண்ணிக்குமா, அது அவங்களுடைய ஐதீகம், அவங்க நம்பிக்கை. முடியல என்ன பண்ணுமா, முடியல சிக்கிக்கும். அவன் எங்க கூட்டு போறீங்க, ஒண்ணுல இங்கதான் போயிட்டு வரோம், இங்கதான் போயிட்டு வரோம் அப்படின்னு எங்க கூட்டு போய் தேடு அவனை திடீர்னு கொண்டு போய் நிறுத்திடுவாங்களா? எதுக்கு? பேய ஓட்டிடுவான். அதனால இது போறவங்க என்ன பண்ணுமா, பச்சை மரத்துல ஏறி உட்கார்ந்துக்குமா, திரும்ப முட்டிட்டு போகும்போது திரும்ப இவங்க கூட போயிடுமா அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி பேய் இன்னைக்கு டெய்லி கஸ்டமர் மாதிரி ஏன் போய் வந்துனே இருக்குதுன்னா, நம்ம கத்துக்கள் அதான் பிரச்சனை. நம்ம என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம காதல கேட்டமே ஒழிய, ஏதோ ஒரு சத்தம் காதல விழுந்துச்சே ஒழிய நான் என்ன செய்யல, நான் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனா கற்றுக்கொண்ட இந்த வசனம் உள்ள போச்சு பாருங்க, உள்ளக்கரை பேயெல்லாம் வெளியே போயிருச்சு. உள்ளக்கரை பேயெல்லாம் எனக்கு ஆண்டவரும் பேயும் ஒன்னா இருக்கவே முடியாது, ஒன்னா இருக்கவே, இது போனா அது, இவர் போனா அவர் வரமாட்டா, அவர் வந்தா இது வராது. ஏசு இருந்தா பேய் உள்ளேயே நுழையாது, ஆனா பேய் இருக்கிற இடத்துல ஏசு உள்ளே வர மாட்டார். ஏசு நான் சொல்ற பேய ஓட்டிட்டு தான் உள்ள வருவார், பேய ஓட்டிட்டு தான். ஆனால் எது அனுப்புறாரு, வசந்த பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கத்தை கவனிச்சு கேட்டாம்பா, அநேகர் இருந்த அசுத்தம், ஒன்று ரெண்டு இல்ல, அநேகர் இருந்த அசுத்தாவி. இதே கருத்தை தான் மார்க் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை இயேசு செய்வார். மார்க் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு செய்வார். என்ன செய்வார்? மார்க் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு ஒரு சபையில என்ன செய்வார், பிரசங்கம் பண்ணுவார். அந்த சபையில உபதேசம் பண்ணும்போது நடக்கிற சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மார்க் 1ஆம் அதிகாரம் அதுக்கு படிக்கிற வசனம் 20 இருந்து 19 இருந்து படிக்கிறியா? 19 இருந்து மார்க் 1:19. அவர் அவ்விடம் விட்டு அப்புறம் போன போது கண்டு அழைத்தார். 21 படிமா. பின்பு கப்பர்நகமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து என்ன பண்ணார்? போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதிச்சார். எப்படி போதிக்கல அப்படின்னா, வேத பாரகர் எப்படி போதிப்பாங்கன்னா, சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்க இதான் வேத பாரகர். என்ன செய்வான்? அவன் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவான், காணிக்கை கொடுங்கன்னு சொல்லுவான், இதை செய்யன்னு சொல்லுவான். ஆனா அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் ஒரு நாள் செய்ய மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் வேத பாரகரை போல போதிக்காமல் ஏன் அதிகாரம்னாக்க, நான் செய்யறேன், தைரியமா பேசுறேன், நான் சொல்றத நான் என்ன செய்யறேன், நான் செய்யறேன், அதனால என்ன பண்றேன், நான் தைரியமா பேசுறேன், மடியில கனம் இல்ல, வழியில எனக்கு பயம் இல்லை, அதெல்லாம் செய்யறேன், நான் தைரியமா என்ன செய்யறேன். இப்ப நான் உபவாசம் பண்றேன், நீங்க உபவாசம்னு சொல்றேன், ஏன் நான் இருக்கிறேன்னு சொல்றேன். உபவாசத்துல பலன் உண்டுன்னு சொல்றேன், ஏன் சொல்றேன், நான் செய்யறேன், உங்களை செய்யற தைரியமா சொல்ல வைக்கிறேன், செய்ய வைக்கிறேன். அப்ப ஆண்டவர் இயேசுன பரிசேயர் மாதிரியா வேத பாரகர் மாதிரியா வாயில சொல்லிட்டு செய்யாம போறவர் இல்ல. ஆனா என்ன செய்யறா, அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தார். அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவருடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தாதபடி உனக்கு தேவன் மேல ஆணையிட்டு என்று அவனை விட்டு புறப்பட்டு போச்சு. எப்ப புறப்பட்டு போச்சு?
பிரசங்கத்தை கேட்டுச்சு. அந்த பிரசங்கத்தை கவனிச்ச உடனே உள்ளக்கிற அசுத்தம் என்ன செய்ய முடியல, அதால இருக்க முடியல. அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுச்சு. அப்ப அசுத்தாவி பேய் மட்டும் போல. இப்ப அப்போஸ்தலர் 8 திரும்ப வாசியம் பார்க்கிற அந்த வசனத்தை, அநேகர் இருந்த அசுத்த ஆவி அவர்கிட்ட புறப்பட்டு போனதும் அன்றி சத்தமிட்டு கூப்பிட்டு அவரை விட்டு புறப்பட்டு போனதும் அன்றி அநேக திமிர்வாதக்கன்னா வியாதி உள்ளவங்க, அவங்க என்ன செய்ய, சப்பானி அர்த்தம் நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, பேச முடியாதவங்க பேசுறாங்க, கேட்க முடியாதவங்க கேட்கிறாங்க. ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் அனுதினமும் இயேசு நாமத்தில். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் அனுதினமும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. இது எப்போ நடந்துச்சு? ஆதி சபை நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? தங்களுக்கு சொன்னவைகளை அவங்க கற்றுக்கொண்டாங்க. அவங்க டைம் பாஸ் என்ன செய்யல, சபைக்கு போகல, ஏதோ ஒரு கட்சியில் கிடக்கிறாங்க அப்படின்னு அவங்க உட்கார்ந்து இல்ல. மாறாக என்ன சொல்றாங்கன்றத கவனிச்சு கேட்டாங்க. இந்த கவனிக்கும் போது வசனம் உள்ள போன உடனே உள்ளக்கிற வியாதி, நோய், பேய் மொத்தம் என்ன பண்ணுதுன்னா எல்லாம் வெளியே போயிடுச்சு. அழகாத வசனம் சொல்ல, திரும்ப வசனம் வாசி. பிலிப்பினால் சொல்லப்பட்டவர்கள் ஒருமுறைப்பட்டு கவனித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் அடுத்த வசனம் படி அதிசயங்களை கேள்விப்பட்டு கண்டு ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அடுத்த வசனம் அநேகரில் இருந்த எப்போ கவனிக்க ஆரம்பிச்சாங்களோ அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அவனை விட்டு அப்படி புறப்பட்டது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இனி கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றது அர்த்தம். இனி அவன் அநேகருக்கு புறப்பட்டு சத்தமிட்டு கூப்பிட்டு புறப்பட்டு போனதுன்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, இந்த யாரை விட்டு போச்சு அவங்க வாய அப்படின்னு கூப்பிட்டவன் என்ன செய்யாதான், எது அந்த பேய் போச்சு பாரு, அது என்ன செய்யாது இனிமே. இப்ப நம்ம கூப்பிட வேண்டியது இல்லை, அதே வந்தது உள்ள. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது, அதை கூப்பிட வேண்டியது வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க வெத்தனை வச்சு என்ன செய்ய வேண்டியது இல்லை. அது ஒண்ணு அதுவே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுது, அது வந்துடுது. ஏன் வந்ததுன்னு பிரச்சனை என்னன்னா, கவனிக்கிற நம்ம தான் பிரச்சனை. கவனிக்கிற எனக்கு கத்த படத்துக்கு செத்தா தானே வாங்க இல்லையா? அப்ப ஒரு முறை வசனத்தை உனக்கு கத்துக்கிட்டா செத்தா கூட மறக்க கூடாது, செத்த பிறகு உன்னை விட்டு விலகணும். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கத்துனுக்கிறீங்க? எந்த பிரசங்கத்துல எந்த செய்தியை கத்துக்கிட்டீங்க? எந்த பிரசங்கத்துல எந்த சம்பவத்தை கற்றுக்கொண்டீங்க? அது இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பிரசங்கத்தை சொன்னீங்க, நாங்க அப்படியே செஞ்சோம், அப்படியே கத்தனை செஞ்சாரு, அற்புதம் செஞ்சாரு. எந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எந்த சம்பவத்தை நீங்க கேட்டு அப்படியே அதை நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு எதை கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு ஏன் பிரச்சனைகள் போகல அப்படின்னா, சும்மா பிரச்சனை போகுது, சும்மா என்ன செய்யாது, பிரச்சனை போகாது. நம்ம தலைமையில கையை வைக்கும் போது எங்க மேல இருக்கிற தேவ பிரசன்னம் கத்தனை அந்த நேரம் உனக்கு கத்த விடுதலை ஆக்கணும். ஆனா ஒரு நிரந்தரமான விடுதலை உனக்கு வேணும்னா நீ கத்துக்கணும். நீ கத்துக்காத பட்சத்துல என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு நிரந்தரமான விடுதலையை பார்க்க முடியாது. ஒரு நிரந்தரமான விடுதலையை பார்க்க முடியாது. அதாங்க சொல்றா, இப்ப ஆண்டவரை இயேசு வந்தாலும் சரி, அப்படி பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கத்தை கேட்கும் என்ன செய்யுது, அவனுக்கு அசுத்தாவி சொல்லுது, உனக்கும் எனக்கு என்ன வேதனைப்படுத்துமா இங்க வந்த. அப்போ ஒரு செய்தி பிசாசை என்ன செய்யும், வேதனைப்படுத்தும். பிசாசு என்ன பண்ணும், ஏன் அப்படி நிம்மர்வீங்க, உட்காருங்க, இந்த பக்கம் இறங்குறீங்க, 3 முறை வெளியே போய் 4 முறை திரும்பி கிடக்குறீங்க, தான் பிரச்சனை. இன்னைக்கு ஏன் நம்மளால கவனிக்க விடல அப்படின்னா, அது புரியாது. அதுக்கு என்ன புரியும்,
பேச பேச இந்த வசனம் உள்ள போக போக அது என்ன பண்ணும்? உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். எதுக்கு? இதை கவனிக்க கூடாது, அவ்வளவுதான். இதை நான் சொல்றது என்ன பண்ண? காதுல கேட்கும், ஆனா கவனிக்க விடாது. கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா பிரச்சனை இதுதான். எது? உன்னை பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணிடுவேன், உன் மைண்ட் பூரா எங்க போயிடும். ஆனா காதுல சத்தம் கேட்கும், காதுல என்ன சொல்றான்னு கேட்டுனே இருக்கும், ஆனா மைண்ட் பூரா எங்க இருக்கும்? பிள்ளை மேல இருக்கும். கவனத்தை அங்க திருப்பிட்டு உன்னை ஃப்ரீயாக்கி உன்னை அப்படியே கூட்டிட்டு போயிடுவான். பிசாசு சொல்றது, எனக்கு உனக்கு என்ன? எங்களை வேதனைப்படுத்துவா? இங்க எங்களை வேதனை மார்க்கல சொன்னா, எங்களை வேதனைப்படுத்தாதபடி தேவன் உனக்கு ஆனான்னு சொல்றான். என்ன சொல்றான்? எங்களை வேதனைப்படுத்தாதபடி தேவன் மேல உனக்கு என்ன? உனக்கு ஆணைன்னு சொன்னான் இல்லையா? என்ன படுத்தக்கூடாது நீ. இப்ப இயேசு பிரசங்கம் பண்றான். இயேசு அவன் ஒன்னும் ஜெபிக்கல, பேய பார்த்து ஒன்னும் பேசல, இவனை விட்டு அதுல ஒண்ணுமே சொல்லல. அவன் என்ன பண்றா? அவர் ஒரு ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறவன் தான், அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிற அவ்வளவுதான். அப்ப ஒரு பிரசங்கம் பிசாசு என்ன பண்ணுது? அப்ப பிரசங்கம் எப்படிப்பட்ட நேரம்? பிசாச வேதனைப்படுத்துற நேரம். பிசாச அப்ப அவன் பாக்குறான், நீ கவனிச்சாதான் எனக்கு வேதனை. பிரசங்கத்தை நீ கவனிச்சாதான் எனக்கு வேதனை. உன்னை கவனிக்காம ஆகிக்கிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. உன்னை கவனிக்காம அப்ப ஏன் ஆண்டவர் கவனிக்க சொல்றாரு? அப்பதான் பிரச்சனை உள்ளது வெளியில போகும். நீ கவனிக்க ஆரம்பிச்சாலே வசனங்க போயிடும், உள்ள போகும். இது உள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற பிசாசு நோய் எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். அதனால அவன் பாப்பா, இவன நானும் கூட இருந்துட்டேன், எப்படி உன்னை விட்டு நான் போறது? சில பேசுக்கு சொல்லு, பத்தியா நான் 20 வருஷமா இருக்கிறேன், நான் எப்படி விட்டுட்டு போறது? எனக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படி சொல்றேன் இல்லையா? சரி, இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு கொடு அப்படின்னு நம்மளோட மந்திரவாதிங்க என்ன பண்ணுவாங்க? கோழியை கூட ஆடு கூட அவன் வாங்கி சுத்திட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படிதான் நம்மளும் கேட்கும். என்ன கேட்கும்? நான் இத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருக்கிறேன், எப்படி இந்த வீட்டு விட்டு போறது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கும். அப்ப என்ன செய்ய? ஏதான கூட்டு நான் போறேன். ஏதானா ரசிக்கப்பட்டவன் தான் என்ன பண்ணுவான்னாக்கா இந்த பைபிள் கொடுக்கிறோம் நம்ம இல்லையா? அதுவா இது எனக்கு வேணாம் அப்படின்னு. இது எனக்கு அப்ப ஏன்னா சொல்ல வரேன்னா அது என்ன புரியுது? ஒரு பிரசங்க நேரம் என்பது ஏதோ இது பண்ற நேரம் அல்ல. பிசாச வேதனைப்படுத்துற நேரம், பிசாச துரத்துற நேரம், நோயை அனுப்புற நேரம். அப்ப அந்த நேரத்துல அவன் பாப்பா பாடும் போதெல்லாம் கூட கமல் விட்டுடுவான், ஏன்னா கையை திண்டவன் விட்டுடுவான். ஆனா பிரசங்க நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா இந்த வசனம் உனக்குள்ள போயிடக்கூடாது. இந்த வசனம் உனக்குள்ள என்னது உள்ள போன உடனே என்னால் என்ன செய்ய முடியாது? உள்ள இருக்க முடியாது. அநேக அசுத்தம் என்னப்படுது? சத்தம் கூப்பிடுது, எங்களுக்கு உங்களுக்கு என்ன வேதனைப்படுத்துவாங்க வந்த. அப்ப பிரசங்கம் என்ன செய்யும்? பிசாச வேதனைப்படுத்தும். பிசாசு என்ன செய்யும்? எப்ப வேதனைப்படுத்தும்? கவனிச்சு கேட்டா வேதனைப்படுத்தும். பிரசங்கத்தை கவனிச்சு பிரசங்கத்துல இது வரைக்கும் அப்ப என்ன கத்துக்கணும்? அப்ப நீங்க என்ன கத்துக்கணும்? இன்னைக்கு என்ன நான் சொல்ற முழு பிரசங்கம் கத்துக்க முடியாது. இன்னைக்கு ஒரு மையக்கருத்து என்ன? எனக்கு சொல்ற பசங்க கவனிச்சா பிசாசு என்ன விட்டு வெளியே போயிடும். இதை கத்துக்கிட்டேன்னா இதை கண்டினியூ பண்ணணும். அப்ப அந்த பிரசங்க நேரத்தை மைண்டை டைவர்ட் பண்ண ஆகவே விடக்கூடாது, சிந்தைய சிதறவிடவே கூடாது. பிரசங்க உட்கார்ந்து வசனம் காதல விடும், வேற எதையாவது உட்காந்து யோசிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட செயல் இருக்குமானா ஒரு நாளும் பிசாசோ நோயோ பேயோ நம்மளை விட்டு ஒரு நாள் வெளியே போகாது. பிரசங்க நேரத்தில் தான் அநேக நேரத்துல வீட்டை குறித்து யோசிக்க வைக்கும், மற்றதை குறித்து யோசிக்க வைக்கும், எதையோ குறித்து ஆளுங்க தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆள் இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க, இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப எதெல்லாம் குறித்து யோசனை பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். என்னென்ன யோசனை வருது? வீட்டை குறித்து யோசனை, நிலத்தை குறித்து யோசனை, சாப்பாடை குறித்து யோசனை, பிள்ளைகளை குறித்து யோசனை, வீடு போட்டோமா இல்லையா? இங்க வந்த பிரசங்க நேரத்துல இப்படிப்பட்ட அநேக யோசனைகள் வரும். எதுக்குன்னா இதை பண்ணி கவனிக்க கூடாது, அவ்வளவுதான். இத நீ அந்த ஒருமனப்பட்டு கவனிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த சிந்தையில புடிச்சு அடக்கி கவனிச்சானா. அப்ப சிந்தையை சிதற பண்ணக்கூடாது, விடக்கூடாது. பிரசங்க நேரங்களில சிந்தையை சிதற விடக்கூடாது, சிந்தையை டைவர்ட் பண்ண விடக்கூடாது. பிசாசு என்ன பண்ணுமா? நம்ம சிந்தையை திருப்புவான், ஆளை உட்கார வைப்பான், காது கேட்கும், ஆனா சிந்தை மட்டும் இருக்காது.
எதையோ யோசனை பண்ணி நிற்பாங்க, என்னத்தையோ நினைச்சிட்டு இருப்பாங்க, என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதை சொல்றது ஒண்ணுமே என்ன செய்யாது. இவ்வளவு பிரசங்கம் முடிச்சபடி உங்களை கேட்டு பாருங்களேன், வீட்டுல போய் இன்னைக்கு என்ன பிரசங்கம் கேட்டு பாருங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படி என்ன அர்த்தம்? சொல்றதுக்கு தெரியல, அதான் அப்படி சொல்லி வேற ஒண்ணும் இல்லை. பிரசங்களுக்கு என்ன பண்ணாலும் வீட்டுல போய் கேட்ட என்ன தெரியணும் இந்த விஷயம். அதாவது முழு பிரசங்கம் சொல்ல தேவையில்லை, ஆனா என்ன தெரியணும், மைய கருத்து என்ன கத்துக்கிட்டா, வசனத்தை உன்னிப்பா கவனிச்சா பிசாசு நோய் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது இது தெரியும், இது முடியாதா? மத்தேயு மார்க்கு இதெல்லாம் விட்டுடு. நான் சொல்ற உங்களுக்கு வசனமே தேவையில்லை, ஆனா எது தேவை? சொல்லப்பட்ட மைய கருத்து தெரியணும்ல. இதுதான் விட மாட்டான். இததான் இது விட நான் ஏன் விட மாட்டான்னா, இது விட்டாதான் உனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை. அதனால நீ எல்லா பிரசங்கமும் கேளு, ஆனா கத்துக்காது. கத்துக்கிற மாதிரி கேட்காது, பிரசங்கத்தை கத்துக்கிற மாதிரி கேட்காத, காதல கேட்டுக்கோ. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து கேளு, ஆனா கத்துக்கூடாது. அப்ப எதெல்லாம் கவனமா இருக்கிறான்? நீ கத்துக்க கூடாது. என்ன வசனம் கத்துனா உள்ள போயிடும், உள்ள போயிடுச்சு பிரச்சனை. அதான் கேட்கிறான், எனக்கும் உனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்துவாங்க வந்தீங்க. அப்ப ஏசு என்ன செய்யறாங்க? பிரசங்கம் பண்றா. ஒரு பிரசங்கம் பிசாச துன்புறுத்துற நேரம், வேதனைப்படுத்துற நேரம், அவனை பாதிப்புக்குள்ளாக்குற நேரம். அந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி சொல்லுகிறதை உன்னிப்பா கவனித்து நீங்கள் கற்றுக்கொண்டாதான் ஆதி சபையில நடந்தது அற்புதம் நமக்கு நடக்கும். ஆதி சபையில இதுதான் நடந்தது. எது? அது இயேசு பிரசங்கம் பண்ற சபையிலையும் அவன் கவனிச்சாங்க, இயேசு பிரசங்கம் பண்ற சபையிலையும் கவனிச்சாங்க. அவருடைய சீசன் ஆகிய பிலிப்பு பிரசங்கம் பண்ற சபையிலையும் கவனிச்சாங்க. எங்கெல்லாம் கவனிச்சாங்களோ அங்கெல்லாம் நோயும் பெய்யும் போயிட்டே இருந்துச்சு. அப்ப நோயும் பேயும் போனா என்ன அர்த்தம்? நான் கவனிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மீது கவனிக்காத என்னதான் தலைமுறை கைய வச்சாலும் ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. வேணா கைய வைக்கும் போது தேவன் எங்க மேல வச்ச பிரசன்னத்தினால அந்த நேரத்தை உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில விடுதலையான மாதிரி கொஞ்சம் விலகும், சில என்ன செய்யும்? விலகும். ஆனா அந்த பிரசன்னம் குறைஞ்ச உடனே அந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம் சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? நெருப்பு கட்டு இப்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நெருப்பு அனல்ல இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்குது? குளிர் தெரிய மாட்டிருக்கு இல்லையா? கொஞ்சம் சூடா இருக்கு. அந்த அனல் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கு. அந்த அனலை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியில போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த சூடெல்லாம் ஆறிட்ட உடனே திரும்ப என்ன செய்ய ஆரம்பிக்குது? குளிர ஆரம்பிக்குது. காரணம் என்ன? சூடு குறைஞ்சு போச்சு. சூடு உள்ள அனல் இருந்துட்டே இருந்தா, உள்ள அனல் இருந்துகிட்டே இருக்குது. உள்ள இந்த டீ பேனர்ல பாத்தீங்கன்னா போட்டுட்டே இருக்கிறான். இந்த டீ கடையில பாத்தீங்கன்னா அந்த பாய்லர் வச்சிருக்கிறாங்க இல்லையா, சுடுதண்ணி பாய்லர் வச்சிருக்காங்க இல்லையா, அதில் என்ன போட்டுக்கிட்டே இருக்கிறான்? அந்த கறியை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏன் போட்டுக்கிட்டே இருக்கிறான்? அது சூடாவே இருக்கணும். அப்பதான் டீ எப்படி இருக்குது? சூடா இருக்கு இல்லையா? அப்படி டீ பாய்லர்ல கறி போடுற மாதிரி என்ன போயிட்டே இருக்கணும்? வசனத்தை உள்ள போயிட்டே இருக்கணும். வசனம் உள்ள போயிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வசனம் உள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு விடுதலை. வசனம் உள்ள இல்லைன்னா விடுதலை. விடுதலை டீ கடையில் டீ குடிச்சிருக்கீங்களா? டீ கடையில் டீ குடிக்கிறீங்க தானே? கொஞ்ச நேரம் ஆனவன் என்ன பண்றான்? அந்த கீழே அந்த அந்த சாம்பல் எல்லாம் தட்டுறான் இல்லையா? சாம்பல் எல்லாம் அந்த ஒரு செல்லட மாதிரி என்ன செய்யறான்? அதை ஆட்டோடைய எல்லா சாம்பல் என்ன பண்ணிடுது? கீழே இறங்கிடுது. திரும்ப என்ன செய்யறான்? கொஞ்சம் நடு கடியை தூக்கி போடுறான். ஏன்னா இந்த சாம்பல் போத்த என்ன ஆயிடும்? சூடு குறைஞ்சிடும். சூடு குறையாம பாத்துக்கோ. எது சூடு? வசனம் தான் உள்ள சூடு ஏத்துறது. எந்த அளவுக்கு சொல்ற வார்த்தைய உள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு பிசாசு வெளியேந்துட்டே இருப்பான். வசனம் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு பிசாசு உள்ள இருப்பான். பேயும் நோயும் வெளியே போறதும் உள்ள வச்சிருந்தது உங்ககிட்ட தான் இருக்கு. பேயும் நோயும் விட்டு வெளியில போறதும் உன்னை விட்டு உங்ககிட்ட இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது எங்கதான் இருக்கு? மற்ற யாருக்கிட்டையும் இல்ல, ஆண்டவர்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்றத கவனமா கேட்டீங்கன்னா பேய் வெளியே போயிடும், நோய் வெளியே போயிடும், பிரச்சனை வெளியே போகும், போராட்டம் வெளியே போகும், எல்லாம் வெளியே போயிடும். சொல்றத கவனிச்சு கேட்கல, மாடு உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை பண்ண ஒரு நாள் வெளியே போகாது. ஐயோ பிரச்சனை மாறலையே, பிரச்சனை மாறலையே. கேட்டவன எப்படி போச்சு? முதல் முறையே கேட்டான், வாரம் கேட்கல, மாசம் மாசம் கேட்கல, காலையில சாயங்காலம் கேட்கல. எப்படி கேட்டான்? முதல் முறையா கேட்டான். ஃபர்ஸ்ட் பிரசங்கம் எல்லா பேரும் வெளியே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிரசங்கத்துல எல்லா நோயும் வெளியே போயிடுச்சு. எத்தனை வருஷமா பிரசங்கம் கேட்கறீங்க?
எத்தனை மாசமா பிரசங்கம் கேட்கறீங்க? எவ்வளவு நாளா பிரசங்கம் கேட்கறீங்க? ஏன் போக மாட்டேங்குது? கவனிச்சு கேட்கறதான் பிரச்சனை. சொல்றத கவனிக்கிறது இல்ல. சொல்றத காதல கேட்கறது பிரச்சனை இல்ல, எல்லா காதலும் தான் கேட்குது. ரோட்ல போறவங்க காதல கேட்கலையா? போறவங்க திரும்பி பார்த்துட்டு போறாங்க. எதுக்கு? என்னமோ கத்துறாங்களே, என்னமோ சத்தம் கேட்குது, அவனும் திரும்பி பார்த்து போறான், நீயும் திரும்பி பார்த்து போன. என்ன விசேஷம்? ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப பிலிப்புவால் சொல்லப்பட்ட வசனங்களை ஒருமனப்பட்டு அப்படின்னு அர்த்தம். சிந்தையை அடக்கணும், சிந்தையை கண்ட்ரோல் பண்ணணும். நினைக்கிற மாதிரி அம்மா என்னன்னு தெரியல, மகன் ஞாபகம் வருது, என்ன ஆயினுப்பா அப்படின்னு உட்காந்து யோசிக்காத. அதை ஒருமுகப்படத கண்ட்ரோல் பண்ணு. அதை அடக்க நம்ம சிந்தைய நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும். நான் அப்படி யோசிக்கணும், நான் அப்படி பார்க்கணும், நான் அப்படி நினைக்கணும் அப்படின்னு அந்த சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி கவனித்தார்கள். அநேக அசுத்தாவி சத்தமிட்டு கூப்பிட்டு அமைதியா போல. எப்படி போயிடுச்சு? இனிமே உன் எல்லா பக்கமே நான் வரமாட்டேன், உன் சொந்த பக்கமே வரமாட்டேன், உன் வீட்டுக்கே நான் வரமாட்டேன், நீ கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு அநேகப்பட்ட புறப்பட்டு போவதும் அன்றி அநேக நோய்களும் அநேக திமிர்வாதங்களும் அநேக சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். யாருக்கும் பிடிப்பு பிரசங்கம் பண்ணி ஜபம் பண்ணி கைய வைக்கிறது, யார் தலைமையில கைய வச்சு ஜெபம் பண்ணல. பிரசங்கம் பண்ணி நிற்கும் போது என்ன போகுது? நோயெல்லாம் போகுது, வியாதி எல்லாம் போகுது, பலவீனம் எல்லாம் போகுது, மந்திரம் எல்லாம் போகுது, செய்வனை எல்லாம் போகுது, எல்லாம் வெளியே போயிடுச்சு, எல்லாம் வெளியே போயிடுச்சு. அநேக நோய்கள் குணமாக்கப்பட்டு அந்த அடுத்த வசனம் ஆரம்பிக்குது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்ப ஏன் வீட்டுல சந்தோஷம் இல்ல? வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்கிறது, அதனால சந்தோஷம் இல்ல. எப்ப சந்தோஷம் வரும்? வெளியில இருக்கிறத வெளியே அனுப்பு, உள்ள இருக்கிறத உள்ளவை. வெளியில இருக்கிறத வெளியில வேண்டியதெல்லாம் வெளியில அனுப்பு, வெளியே போக வேண்டியதெல்லாம் எப்ப வெளியே போகும்? உள்ள வருவது உள்ள வந்தா வெளியில இருக்கிறத உள்ள இருக்கிறதா வெளியே போயிடும். உள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க தொட்டில கரண்ட் போடுவாங்க இல்லையா? விவசாய இடத்துல தொட்டி இருக்குமா? விவசாயம் தொட்டி இருக்குமா? மோட்டர் போட்ட தண்ணி போகல. உள்ள கர குப்பையெல்லாம் எப்ப வெளியே போகும்? புது தண்ணி வந்தா உள்ளக்கற குப்பையில என்ன பண்ணிட்டே இருக்கும்? வெளியே போயிட்டே இருக்கு, வெளியே மொத்தம் வெளியே போயிடும். அந்த புது தண்ணி வந்த தொட்டி எப்படி இருக்கும்? பளிச்சதுக்கு அப்ப அழகா தெரியும், புது தண்ணியா இருக்கும். ஏன்? உள்ள கதெல்லாம் வெளியே போச்சு. எப்படி போச்சு? புதுசா உள்ள மறுபடியும் உள்ள வந்துச்சு, உள்ள கதெல்லாம் அவ்வளவுதான். உள்ள மறுபடியும் உள்ள வெளியே, வெளியே கொண்டு வெளியே வெளியே வீடு சுத்தமாயிடும். அந்த வீட்டுல எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வெளியே இருக்கிற குப்பையை தூக்கி உள்ள வச்சுக்கின்னு, வெளியே இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி வெளியிருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி அங்க வச்சுக்கிறது, வீட்டுக்குள்ள வச்சுக்கின்னு ஐயோ வீடு ஒரே அங்கதான் இருக்குது, ஒரே வேதனையா இருக்குன்னா. ஏன் வேதனையா இருக்கு? வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்குது, அதான் பிரச்சனை. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே அனுப்பிடு, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வர கதை உதவி செஞ்சுட்டா எல்லாம் வெளியில போயிடும். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு, மிகுந்த. அப்ப அசுத்தாவின் நோய் உள்ள இருந்தா அந்த வீட்டுல என்ன இருக்காது? ஒரு சந்தோஷமும் இருக்காது. அப்ப வீட்டுல ஏன் சந்தோஷம் இல்லை? பேய நோயும் உள்ளக்குது, அதனால சந்தோஷம் இல்ல. இந்த பேய நோயும் வெளியே போயிடுச்சுன்னா வீட்டுல என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். இந்த பேய நோயும் அனுப்ப என்ன வழி? வசனத்தை கவனமா கேட்டு. நீ புதுசா ஒண்ணு கேட்டுக்காத, உனக்கு என்ன சொல்லுது? இவ்வளவு நேரம் கட்டி நிக்கிற இல்லையா? அப்ப என்ன இப்ப நான் என்ன பிரசங்கம் பண்ண கேட்டா நீங்க சொல்லணும். போ சொல்லுவீங்களான்னு பாருங்க, சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க கத்துக்கிறீங்களான்னு பாருங்க. இன்னைக்கு போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, இன்னைக்கு என்ன சர்ச்சைக்கு வராத 2 அக்கா இருப்பாங்கல்ல, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் பிரசங்கம் சொல்லுவீங்க? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணி நிக்கிறீங்க? கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னமோ சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? பிசாசு பாப்பா இதுக்காக தான் நான் கூடவே வந்தது. எதுக்கு? உன் கூடவே வந்தது எதுக்கு? அவங்க சொன்னதை கவனிக்க என்ன செய்யக்கூடாது? நீ கத்துக்க கூடாது. இப்ப என்னமோ சொன்னாங்க சொல்ல பாரு, அப்பா என் வேலை முடிஞ்சிச்சு. என்ன வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு பிசாசு சொல்லுவான். நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. என்ன வேலை? உன்னை கத்துக்க கூடாதுன்னு நினைச்சேன், கரெக்டா கத்துக்கல, வெரி குட், ஓகே போயிட்டு வர அப்படின்னு போயிட்டு இருந்துருமா. நீயே இருக்கலாம், அதுவும் இருக்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்னால அவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ஆனா கத்துக்கிட்டதான் அவனுக்கு பிரச்சனை. கத்துக்கிட்ட ஒரு ஆளுக்குள்ளதுதான் அசுத்தாவிகளும் நோய்களும் பேய்களும் அவனை விட்டு விலகி போனது. அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் இருந்துச்சு. கண்டுபிடி ஜோமலாங்களா? கண்டுபிடி ஜோமலாமா? ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் அனுதினமோ
நடக்கவே இயேசு நாமத்தில். ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் அனுதினமோ இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், மூடவர்கள் நடக்கணுமே. ஆதி சபையில நடந்த அற்புதங்கள் நமக்கு நடக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா அவங்களுக்கு செஞ்ச மாதிரியே உனக்கு செய்வேன். அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது. அவங்களுக்கு செஞ்ச மாதிரி நான் உனக்கு செய்வேன். அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? அற்புதங்களை செஞ்சேன், அதிசயங்களை செஞ்சேன், நோய்களெல்லாம் போச்சு, பேய்கள்லாம் போச்சு, அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. அந்த அற்புதமும் அதிசயம் உனக்கு நடக்கணும்னா அவங்கள போலவே நீ நடக்கணும், நாமும் நடக்கணும். அவங்க என்ன நடந்தாங்க? சொன்னதை கவனிச்சாங்க, வேற ஒன்றும் செய்யல. சொன்னதை காது கொடுத்து கேட்டாங்க. என்ன சொல்றாங்க அது அப்படியே ஓகே, அதை நம்ம அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. அற்புதம் நடந்துருச்சு. நீ கேட்க மாட்டேங்கிறீங்க, நீ கவனிக்க மாட்டேங்கிறிய. எத்தனை பிரசங்களை பண்ணாலும் எந்த பிரசங்கம் ஞாபகத்தை வர மாட்டேங்குது. இன்னைக்கு பண்ற பிரசங்கத்தை நாளைக்கு கேட்டா தெரியல. ஏன் நாளைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டாலே தெரிய மாட்டிருக்கு. பிரசங்கத்தை முடிச்சுட்டு என்ன பிரசங்கம் கேட்டாலே தெரிய மாட்டிருக்கு. ஒருவேளை புரியாத மாதிரி பேசினா தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனா புரியுற மாதிரி தெரியற மாதிரி விளக்கமா பேசினாலும் என்னால தெரிஞ்சுக்க முடியலன்னா நீ கத்துக்க விரும்பல, உன்னை கத்துக்க விடல. விரும்பலன்னு சொல்றதா விடலன்னு சொல்றது எனக்கு தெரியல. நீ கத்துக்க விரும்பல, அதுவும் கத்துக்க விடல. அதனால நீ கத்துக்கல, கத்துக்காம போனதுனால வெளியே போக வேண்டியதெல்லாம் உள்ளேயே கிடக்கு. பிலிப்பு சொன்ன பிரசங்கத்தை சபையார் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். அநேக நோயும் போயிடுச்சு, பேயும் போயிடுச்சு. பிரச்சனைகள் எல்லாம் வெளியே போகணும்னா சொல்றத கவனமா கேளு. கேட்கறது அறிவுக்காக கேட்காம அனுபவத்துக்காக கேளு. கேட்கறத அப்படியே செய், எல்லா பிரச்சனையும் வெளியே போயிடும். இதை செய்யாத வரைக்கும் ஒரு நாள் செய்ய முடியாது. பரிசுத்த பிதாவே, இந்த வேலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல அவங்களுக்கு நடந்ததை போல எங்களுக்கு நடக்கலையே, அவங்களுக்கு நடந்ததை போல எங்களுக்கு நடக்கலையே, அவங்களுக்கு நடந்ததை போல எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டது உண்மைண்டவரே. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, இவங்க அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க, அவங்க அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க, எனக்கு ஆண்டவர் எதை செஞ்சான்னு சொன்னாங்க, இவங்க செய்யறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எங்களுக்கு நடக்கலையா ஆண்டவரே? அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எங்களுக்கு நடக்கலையா ஆண்டவரேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்துக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். அவங்க செஞ்சதை போல நீ செய், உனக்கு நான் செய்வேன். அவங்க என்ன செஞ்சாங்க? நான் சொன்னதை கவனிச்சாங்க, நீ கவனிச்சுக்கோ. நான் சொன்னதை கத்துக்கிட்டாங்க, நீ கத்துக்கோ. நான் சொன்னதை செஞ்சாங்க, நீ செஞ்சு. அவங்க சொன்னதை கவனிச்சாங்க, நீ கவனி. நான் சொன்னதை கத்துக்கிட்டாங்க, நீ கத்துக்கோ. நான் சொன்னதை அவங்க செஞ்சாங்க, நீயே செஞ்சு. இதை மூணையே செஞ்சா உனக்கு அற்புதம் செய்வேன், உனக்கு அதிசயம் செய்வேன். அவனுக்கு செஞ்சதை போலவே உனக்கு நான் செய்வேன். பரிசுத்த பிதாவே, இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல அவங்க செஞ்சதை போல செய்யாம போனதுதான் எங்க தவறுனா இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க கற்றுக்கிட்டது போல நாங்களும் கத்துக்கிறோம்ப்பா. அவங்க கவனிச்சதை போல நாங்களும் கவனிக்கிறோம்ப்பா. அவங்க செஞ்சதை போலவே நாங்களும் செய்யறப்பா. எங்களையும் நம்பி எங்களை ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு செஞ்சதை போலவே எங்களுக்கும் குடும்பத்துக்கும் செஞ்சு நடத்துங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ கரம் மட்டும் எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி விட கையில் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை நோக்கி இருக்கிறோம். உங்க மகிமையுள்ள கரம் ஒவ்வொரு
வச்சு ஆதி சபையில செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்களையும் வந்திருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒப்பு கொடுத்த அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தபடி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. அப்படி ஊழியர்கள் கடமை செஞ்சிருக்கிறோம். நானும் ஆளுக செய்யும் சகல துதிகளை மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி தாழ்த்து பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம்